இதே உயர்காவல்துறை அதிகாரி சொல்கிறார், 100 எங்களுக்கு போன் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையிலே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்றோம். இந்த பாலில் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் அங்க இருக்கிற போஸ்ட் குழுவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பேராசிரியரும் சேர்ந்து இந்த புகாரை அளிக்கின்றார்கள் அப்படி என்று காவல்துறையுடைய ஆணையாளர் சொல்கிறார். அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்றார், அவர் அப்படி போஸ்ட் குழுவில் இருக்கிற உறுப்பினர் இப்படி புகார் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட அந்த புகார் எஃப்ஐஆர் வெளியிலே கசிந்து விட்டது. வெளியிலே செய்தி பரவலாக வந்துவிட்டன. அதில் வந்த செய்திகள் எல்லாத்துக்குமே 4 முறை வந்துடுது. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தியில அந்த பெண் சொல்றாங்க, அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றதாக செய்திகள்.